Hi all, welcome back to my video. So இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா different type of அதாவது verb different type of formsல எப்படி யூஸ் பண்ணலாம், என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்கு, verbல என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்கு அப்படின்றத இன்னைய வீடியோல இன்னைய கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். என்னென்ன மாதிரியான ஃபார்ம்ஸ் இருக்குன்னா V1, V2, V3, V4, V5 அப்படின்னு 5 விதமான ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ அந்த 5 ஃபார்ம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஏன் பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல கிராமர் படிக்க போறோம். அதாவது டென்சஸ்லாம் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ அந்த டென்சஸ்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வேர்ப்னா என்ன, அதோட வேர்ப்னா என்னன்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ வேர்போட ஃபார்மேட்ஸ்லாம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுப்போம். ஓகே, ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ நம்ம பேசும்போது நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு வார்த்தை. இப்போ ஒரு வேர்புன்றது ஒரு வார்த்தை, விளையாடுறது அப்படின்றது ஒரு வார்த்தை. ஸோ அந்த விளையாட்டு அப்படின்ற அந்த வேர்பை என்ன மாதிரியா நம்ம சொல்லலாம்? விளையாடுனேன், விளையாடுவேன், விளையாடி கொண்டிருக்கிறேன், விளையாடி இருப்பேன், விளையாடி இருந்தேன். ஸோ இந்த ஒரு விளையாட்டுன்ற வார்த்தையை நம்ம எப்படியெல்லாம் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல சொல்றோம். இப்போ பாடுறது அப்படின்றது ஒரு வேர்பு. எப்படி சொல்லலாம்? பாடுறேன், பாடுனேன், பாடுவேன், பாடிட்டு இருக்கேன் அப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? ஓகே, ஸோ இதை மாதிரி டிஃப்ரெண்டாக நம்ம எப்படியெல்லாம் ஒரு வர்பை இதே மாதிரியே நம்ம இங்கிலீஷில் சொல்லணும் இல்லையா? அதுக்கு தானே நம்ம படிக்கிறோம், அதுக்கு தானே நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோ பார்க்குறோம். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம சொல்லணும். எப்படி தமிழில் ஆடுறேன், ஆடுவேன், ஆடிக்கொண்டிருக்கிறேன், ஆட போகிறேன் அப்படின்லாம் நம்ம தமிழில் சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம இங்கிலீஷ்லேயும் சொல்லணும். ஓகேவா? ஸோ அதுதான் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட் V1ன்றது என்னது? சாதாரணமாக நம்ம பேசுகிற எல்லா விதமான வர்பு எல்லாமே நம்ம அதை V1 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, வாக் நடக்கிறது, கோ போறது, ஈட் சாப்பிட்றது, அக்செப்ட் ஏத்துக்கிறது, ரிஜெக்ட்னா என்ன? வேணான்னு சொல்லி மறுதளிக்கிறது, டாக் பேசுறது, சி பார்க்கறது, ரைட் எழுதுறது, ரீட் படிக்கிறது, ஸ்டடி அதுவும் படிக்கிறது, ஸோ லேர்ன் கற்றுக்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தை இருக்கு இல்லையா? நம்ம பேசக்கூடிய அனைத்து வார்த்தைகளையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பேஸ் வேர்ப், தட் இஸ் V1 வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் V2 வேர்ப். V2 வேர்ப் அப்படின்றது என்னன்னா பாஸ்ட் டென்ஸ், நடந்து முடிஞ்சதை பற்றி சொல்றது. ஓகேவா? எக்ஸாம்பிள் என்ன? வாக்டு நடந்தேன், கோ வெண்ட் போனேன், சென்றேன். ஓகே, ஈட் ஏட் சாப்பிட்டேன், அக்செப்டட் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அது மாதிரி. ஸோ நடந்து முடிஞ்சது. பாடினேன். ஓகே, ஆடினேன், வரைந்தேன், ஓடினேன். ஸோ இது மாதிரி முடிஞ்ச காரியத்தை பற்றி சொல்கிறது தான் பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? முடிந்து போன ஒன்று. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ வாக் அப்படின்ற வர்பு என்னவா மாறி இருக்கு? வாக்குடுன்னு மாறி இருக்கு. வாக்குன்றது ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட்ல என்னவா மாறி இருக்கு? வாக்குடு. அக்செப்ட் அப்படின்ற வேர்ப் என்னவா மாறி இருக்கு? அக்செப்டட்னு மாறி இருக்கு. என்ன வித்தியாசம்? இடி ஆட் பண்ணியிருக்கேன். கரெக்ட். ஸோ அந்த வேர்ப் என்னவோ அப்படியே தூக்கி போட்டுட்டு பின்னாடி இடியை ஆட் பண்ணுறேன், அதாவது சஃபிக்ஸில் இடி ஆட் பண்ணுறேன். ஸோ இதை மாதிரி அந்த வேர்புக்கு பின்பக்கம் இடி அப்படின்ற வார்த்தைக்கு மட்டும், அதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணணும் அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம்? ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? எந்த சேஞ்சும் இல்லை, பின்னாடி ஒரு இடி சேர்க்குறோம். அந்த மாதிரி சேர்த்தோம்னா அது என்னது? ரெகுலர் வேர்ப். இங்கே பாருங்க, ஈட்டு என்னவா மாறி இருக்கு? ஏட்டா மாறி இருக்கு. கோ என்னவா மாறி இருக்கு? வெண்டா மாறி இருக்கு. இது என்னாச்சு? கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா? அது கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இது மாதிரி வார்த்தை ஃபுல்லாவே சேஞ்ச் ஆகி வந்துச்சுன்னா அது என்னது? இர்ரெகுலர் வேர்ப். கரெக்ட். அது ஃபுல்லாவே சேஞ்ச் ஆச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்? இர்ரெகுலர் வேர்ப்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். I spoke to him. இதான் பாஸ்ட், இந்த V2 வர்புக்கான ஒரு எக்ஸாம்பிள். I spoke to him. இதில் ஸ்போக் அப்படின்றது என்னது? இட் இஸ் a V2 verb. ஏன்னா இது பாஸ்ட் டென்ஸ். ஸ்பீக்கோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? ஸ்போக். ஸோ I spoke to him. நான் அவரிடம் பேசினேன். புரிஞ்சுதா? நான் அவரோட பேசிட்டு இருக்கேன் இல்லை, பேசினேன், முடிஞ்சு போன ஒரு காரியம். ஸோ அதுதான் V2 verb, பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது V2 verb. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? எஸ், இட் இஸ் அ V3 வேர்ப். V3 வேர்ப்ன்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பொதுவாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம், எப்போ யூஸ் பண்ணுவோம்னா இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ்லாம் படிக்கும் போது யூஸ் பண்ணுவோம். ஓகே, அது எப்படின்றத டீட்டெயிலாக நம்ம படிக்கும் போது பார்ப்போம். ஸோ பர்ஃபெக்ட் டென்ஸோட தான் வரும். பர்ஃபெக்ட் டென்ஸ் என்னன்னா ஹாவ், ஹாஸ், ஹேடுன்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த வார்த்தைகளோட சேர்ந்து வரும். அதுதான் V3 வேர்ப். ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த V3 வர்பாவும் பயன்படுத்தலாம். வர்பா எப்படி பயன்படுத்தலாம்னா இங்கே பாருங்க,
வாக்குன்றது verb, past tense என்ன walked, past perfect என்ன walked தான். go என்னவா மாறி இருக்கு past tenseல went, past perfectல gone. eat என்னவா மாறி இருக்கு ate, past perfectல eaten. blow, blowன்றது என்னது ஊதுறது. ஓகே, blow என்னவா மாறி இருக்கு past tenseல blew, past perfectல blown. accept past tenseல accepted, past perfectல அதுவும் accepted மாறி இருக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ இதுக்குன்னா என்ன அர்த்தம்? பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா என்ன அப்படின்றது அர்த்தம். பாஸ்ட் டென்ஸ்க்கும் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் வித்தியாசம் இருந்தது என்ன? வாக்குன்றது என்னது? நடந்தது, நடந்தேன் அப்படின்னு சொல்கிறோம். நடந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? வாக்குன்றது என்னது? வாக்குடுன்றது இந்த பாஸ்ட் டென்ஸில் நடந்தேன். இந்த பாஸ்ட் பர்ஃபெக்டில் வாக்குடுன்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நடந்திருந்தேன், நடப்பேன், நடந்திருக்க போகிறேன், நடந்திருக்கிறேன். புரியுதா? தட் இஸ் நடந்திருக்கிறார். ஓகே, நடந்திருந்தார். இப்போ நடந்திருக்கிறார்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸ். நடந்துட்டு இருக்காரு, நடந்துகிட்டு இருக்காரு. நடந்திருந்தார், நடந்து இருந்தாரு. நடந்திருப்பார், நடக்க போறாரு, நடந்திருப்பாரு, நடக்க போறாரு, இருப்பாரு. புரியுதா? ஸோ நடந்திருந்தாரு, இது வந்து நடந்து அப்படின்னு அர்த்தம். நடந்த அப்படின்னு, இது நடந்திருந்தாரு, நடந்திருக்கிறாரு, நடந்திருந்தாரு, நடந்திருப்பாரு. அதாவது என்ன? நடந்திருக்கிறார் அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஹாஸ் வாக்டு. ஏன் ஹாஸ் இருக்கு? ஏன்னா இருக்கிறாரு அப்படின்னு ஒரு சொல்றோம். தட் இஸ் சிங்குலர் ஃபார்ம்ல சொல்றோம். அதாவது ஹீ, ஷீ, இட்டு வந்தா நம்ம ஹாஸ் யூஸ் பண்ணுவோம். ஐ, வி, தே எல்லாம் வந்தா யூ வந்தா என்ன யூஸ் பண்ணுவோம்? ஹாவ் யூஸ் பண்ணுவோம். ஹாவ் வாக்டு. ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஹாவ் வாக்டுன்னு யூஸ் பண்ணுவோம். இங்க இருக்கிறாரு அப்படின்றதுனால ஹாஸ் வாக்டுன்னு யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் பாஸ்ட் டென்ஸ்ல பாருங்க, இருந்தாரு, அப்ப ஹேட் வாக்டு. நெக்ஸ்ட் பாருங்க, நடந்திருப்பார், அதாவது நடக்க போறாரு அப்படின்னு அர்த்தம். வில் ஹாவ் வாக்டு. ஃபியூச்சர் டென்ஸ்ல வில் ஹாவ் வாக்டு. புரியுதா? ஸோ இத மாதிரி இருக்கிறது, அதாவது இருக்கிறாரு, இருந்தது, ஆல்ரெடி இருந்தது, இருக்கும், இருக்கிறது, இருந்தது, இருக்கும். இருக்கிறதுன்றது எது? ப்ரெசன்ட் டென்ஸ்ல. இருந்ததுன்றது என்னது? பாஸ்ட் டென்ஸ்ல. இருக்கும்ன்றது என்னது? ஃபியூச்சர் டென்ஸ்ல. இங்க பாருங்க, நடந்திருந்தாரு, இருக்கிறாரு, இருந்தாரு, இருந்தது, இருந்தாரு, இருந்திருப்பாரு, இருக்கும். புரியுதா? ஸோ இருக்கிறது, இருந்தது, இருக்கும் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். இங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட் என்ன? வாக்டு. அதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா, பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். அதனால ஹேஸு, ஹேடு, வில் ஹாவ். ஸோ இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இருக்கிறது அப்படின்றது, இருக்கிறது, இருந்தது, இருக்கும் அப்படின்றது பார்ப்போமா? எக்ஸாம்பிள், கோ அப்படின்ற வேர்பை பார்ப்போம். கோ, வெண்ட். பாஸ்ட் டென்ஸ் என்ன? வெண்ட். இதுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? கான். ஸோ இங்கே பாருங்க, சென்றிருக்கிறேன், அதாவது சென்றிருக்கிறேன், நான் போயிட்டு இருக்கேன், சென்றிருக்கிறேன், இருக்கிறேன். ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கி வருதா? இருக்கிறேன். அப்படின்னா என்ன வரும்? ஹாவ் கான். இருந்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஆல்ரெடி போயிட்டேன். இருந்ததுன்னு வருதா? இருந்தேன். ஹேட் கான். இருக்கும் என்ன சொல்லுவோம்? இருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? வில் ஹாவ் கான். இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். இருக்கிறது, இருந்தது, இருக்கும். சொல்லுங்க பார்ப்போம். விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்றது என்ன சொல்லுவோம்? நான் விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹாவ் பிளேட் தான் அதுக்கான பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பிளேட், ஹாவ் பிளேட். விளையாடிட்டு இருந்தேன் அப்படின்னா ஹேட் பிளேட். விளையாடிட்டு இருப்பேன், வில் ஹாவ் பிளேட். ஓகே, புரியுதா? ரைட். அதாவது இருக்கும், இருந்தேன் அப்படின்னு வரும். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ B1 வெர்ப்ல ஐ ஸ்டடி இங்கிலீஷ் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இது வந்து சாதாரணமாக ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்றது. ஐ ஸ்டடி இங்கிலீஷ். ஸ்டடின்ற வெர்ப். நான் ஆங்கிலம் படித்தேன். இது ஸ்டடி வெர்பை ஆஸ் இட் இஸ் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் V2ல என்ன பார்க்க போறோம்? பாஸ்ட் டென்ஸ்ல பார்க்க போறோம். ஸ்டடிக்கு பாஸ்ட் டென்ஸ் என்ன? ஸ்டடீட். ஓகே, ஐ ஸ்டடீட் இங்கிலீஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஆங்கிலம் படித்தேன். ஐ ஸ்டடி இங்கிலீஷ்னா என்ன? நான் ஆங்கிலம் படிக்கிறேன், நான் இங்கிலீஷ் படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஸ்டடீட் இங்கிலீஷ்னா என்ன அர்த்தம்? நான் ஆங்கிலம் படித்தேன்.
இப்போ V3ல என்ன பார்க்க போறோம்னா, நான் ஆங்கிலம் படித்திருக்கிறேன். ஓகேவா, நான் ஆங்கிலம் படித்து இருக்கிறேன் அப்படின்னு வருது இல்லையா. அப்புறம் என்ன வரும், ஐ ஹாவ் ஸ்டடீடு இங்கிலீஷ்னு வரும். புரியுதா? ஐ ஹாவ் ஸ்டடீடு இங்கிலீஷ் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் ஆங்கிலம் படித்து இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ ஐ ஸ்டடி இங்கிலீஷ் அப்படின்றது V1 வர்பலையும், ஐ ஸ்டடீடு இங்கிலீஷ் அப்படின்றது V2 வர்பலையும், ஐ ஹாவ் ஸ்டடீடு இங்கிலீஷ் அப்படின்றது V3 வர்பலையும் வருது. புரியுதா? ஸோ ஓகே, ஸ்டடின்றது ப்ரெசன்ட் டென்ஸ், ஸ்டடீட் பாஸ்ட் டென்ஸ், ஹாவ் ஸ்டடீட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இப்போ V3 verb எதுக்கு யூஸ் பண்ணுவோம், இருக்கிறேன், இருந்தது, இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், V3 verb வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல V3 verb அட்ஜெக்டிவா எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வெர்பா யூஸ் பண்ணோம், இப்போ என்ன யூஸ் பண்றோம்னா அட்ஜெக்டிவா யூஸ் பண்றோம். அட்ஜெக்டிவ்னா என்ன, ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடியது. ஒரு நவுன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, அது ஒரு பேராகவும் இருக்கலாம், இடமாகவும் இருக்கலாம், பொருளாகவும் இருக்கலாம். ஒரு அது வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ பாருங்க, லீலா லவ்ஸ் ரோஸ்டட் சிக்கன் அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு. லீலா லவ்ஸ் ரோஸ்டட் சிக்கன். இதில் பாருங்க, ரோஸ்டட் அப்படின்றது ஒரு அட்ஜெக்டிவ் தெரியும் இல்லையா. ரோஸ்டட் பாஸ்ட் பர்ஃபெக்ட்லியும் ரோஸ்டட். அப்போ சிக்கன் அப்படின்றது என்னது, ஒரு நவுனு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ரோஸ்டட் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஹாவ், ஹாஸ், ஹேட் ரோஸ்டட், வில் ஹாவ் ரோஸ்டட் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லை. ஜஸ்ட் ரோஸ்டட் அப்படின்றத ஆஸ் இட் இஸ் வந்து எழுதியிருக்கோம். ஓகேவா, ஸோ சிக்கன் அப்படின்ற ஒரு பேரை டிஸ்கிரைப் பண்ணக்கூடியது தான். அது எந்த மாதிரியான சிக்கன், வறுத்த சிக்கன், ரோஸ்டட் சிக்கன் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுவோம். லீலாவுக்கு வறுத்த சிக்கன்னா பிடிக்கும். ஸோ இது மாதிரி அந்த என்ன சொல்கிறது, அந்த நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், அட்ஜெக்டிவ். ஸோ இந்த பாஸ்ட் இந்த மாதிரி இந்த பர்ஃபெக்ட் டென்ஸில் வரக்கூடிய வார்த்தைகளை நம்ம வந்து என்ன சொல்லுவோம், நம்ம வந்து ரோஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு, தட் இஸ் ரோஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் ஐ ஹாவ் அ ப்ரோக்கன் லெக் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுங்க. ஸோ இங்கே வந்து ப்ரோக்கன் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா. ஸோ இந்த ப்ரோக்கன் அப்படின்றது ஒரு V3 verb-ஓட வார்த்தை தான். ஓகேவா, தட் இஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஹாவ் ஒன்று ஹேடுன்னு. ஸோ இங்கே ஹாவ் ஹேடுன்னு யூஸ் பண்ணுறோம். ஆனால் நடுப்புற என்ன யூஸ் பண்ணுறோம், ஏ அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். ஐ ஹாவ் அ ப்ரோக்கன் லெக், எனக்கு உடைஞ்ச கால் இருக்கு. ஐ ஹாவ் அ ப்ரோக்கன் லெக், எனக்கு கால் உடைஞ்சிருக்கு. ஐ ஹாவ் அ broken leg. அப்போனா இங்கே வந்து என்ன அர்த்தம், இங்கே வந்து broken அப்படின்றது லெக் அப்படின்ற நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. அது எதை மாதிரியான கால், உடஞ்ச கால், broken. இங்கே have broken வந்தால் தான் தப்பு. என்ன சொல்கிறோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட், தட் இஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்குன்னு அர்த்தம். இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம், have a broken, ஒரு உடைந்த காலு அப்படின்னு சொல்லிட்டு நடுப்புற ஒரு வார்த்தை இருக்கு, ஏ அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. ஓகேவா, ஸோ அதனால வந்து இங்கே புரோக்கன் அப்படின்றது அட்ஜெக்டிவா இருக்கு. முன்னாடி ஹேடு, ஹாவ், வில் ஹாவ்னு வந்துச்சுன்னா அது வந்து வர்பா இருக்குன்னு அர்த்தம். இங்கே வந்து என்னவா இருக்கு, அப்படி எதுவுமே இல்லை. ஜஸ்ட் வந்து ஒரு வார்த்தைக்கு அந்த நவுனுக்கு முன்னாடி அசட்டஸ் இருக்கு. ஓகேவா, இடி ஃபார்ம்ல சம்திங் பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஃபார்ம்ல இருக்கு இல்லையா, அதான் வந்து V3 ஃபார்ம்ல இருக்கு. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்றோம் நம்ம, இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, இது வந்து அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே, புரிஞ்சுதா? சோஃபார் புரிஞ்சுதா? ஸோ V3 வந்து நம்ம வர்பாவை யூஸ் பண்ணலாம், நம்ம இன்னொன்று என்ன ஃபார்மில் யூஸ் பண்ணலாம், அட்ஜெக்டிவாகவும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் V4னா என்ன, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். அதாவது ப்ரெசன்ட், நம்ம V3ன்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், V4ன்றது என்னன்னா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். அதாவது கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடியது. கண்டினியூஸ்னா என்னன்னு தெரியும், நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய காரியம்ல, நடந்து கொண்டிருக்கக்கூடிய காரியத்தில் யூஸ் பண்ணக்கூடியது தான் வந்து இந்த V4. எக்ஸாம்பிள், இதையும் வர்பா நம்ம பயன்படுத்தலாம். எக்ஸாம்பிள், வாக்கிங், நடந்துக்கிட்டு இருக்கேன். கோயிங், போயிட்டுருக்கேன். ஈட்டிங், சாப்பிட்டுட்டு இருக்கேன்.
அக்செப்டிங் ஏற்றுக்கொண்டுகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வேர்புக்கு பக்கத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், சஃபிக்ஸில் ஐஎன்ஜி வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அது மாதிரி ஐஎன்ஜி வந்து யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், கண்டினியூஸ் வேர்புன்னு சொல்லுவோம். அந்த கண்டினியூஸ் டென்ஸை வந்து நம்ம என்ன வேர்ப் யூஸ் பண்ணுறோம், V4. இது மாதிரி ஐஎன்ஜி போட்டு முடிக்கிற வேர்பெல்லாம் நம்ம V4 வேர்புன்னு சொல்லுவோம். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க. ஷீ இஸ் என்ஜாயிங் ஹர் ஹாலிடே அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே என்ஜாயிங் இல்லையா, என்ஜாய் பக்கத்தில் ஐஎன்ஜி போட்டிருக்கோம். ஸோ அது வந்து என்னது, V4 வேர்ப். அவள் விடுமுறையை அனுபவித்து கொண்டு இருக்கிறாள், அவள் ஜாலியாக அனுபவிச்சுட்டு இருக்கா. அதாவது ப்ரெசண்டாக என்ன, அனுபவித்து கொண்டு இருக்கிறாள். இந்த மாதிரி கொண்டு அப்படின்ற ஒரு வார்த்தையோட வரும். கொண்டு, கிட்டு அப்படின்னு வார்த்தையோட வந்துச்சு அப்படின்னா, நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய காரியத்தோட வந்துச்சுன்னா, ஸோ அதை வந்து என்ன சொல்கிறோம், கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஐஎன்ஜி வந்து யூஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், அடுத்தது we will be staying in your house next month. நாங்கள் அடுத்த மாதம் உங்கள் வீட்டில் தங்கி கொண்டு இருப்போம் இல்லையா, கொண்டு இருப்போம். அடுத்த மாதம் உங்கள் வீட்டில் தங்கி கொண்டிருப்போம் அப்படின்னு அர்த்தம். கொண்டு இருப்போம், அதாவது கொண்டு கிட்டு வார்த்தை இருக்கா. ஸோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கு, நடக்க போகுது, நடந்துக்கிட்டே இருக்க போகுது, நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ நடந்துக்கிட்டே இருக்குன்னா நடந்து கொண்டு, இந்த மாதிரி கொண்டு கிட்டு தங்கி கொண்டு இருப்போம். ஓகேவா, அனுபவித்து கொண்டு இருப்போம். இந்த மாதிரி கொண்டுன்னு வந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், அந்த ஐஎன்ஜி வந்து யூஸ் பண்ணணும். என்ஜாயிங், ஸ்டேயிங், பிளேயிங், விளையாடி கொண்டிருக்கிறேன், பிளேயிங், பாடிக்கொண்டிருக்கிறேன், சிங்கிங், சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், ஈட்டிங். புரியுதா? ஸோ கொண்டிருக்கிறேன், கொண்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடணும்னா, கொண்டு கிட்டுன்னு வரும்போது நம்ம ஐஎன்ஜி வந்து யூஸ் பண்ணணும். இதுதான் வந்து என்னது, V4 ஃபார்ம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே, நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம அட்ஜெக்டிவாகவும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ ஹாவ் அ வாஷிங் மெஷின். சரியா, இங்கே வாஷிங் அதாவது மெஷின் அப்படின்றது நவுனு. முன்னாடி என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், வாஷிங், துணி துவைக்கும் இயந்திரம், துவைக்கும் வாஷிங். ஐ ஹாவ் அ வாஷிங் மெஷின். ஸோ இங்கே வாஷிங் அப்படின்றது மெஷினுக்கு முன்னாடி அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கு. அது என்ன மாதிரியான மெஷினு, வாஷிங் மெஷினு. ஓகேவா, ஸோ அதனால வந்து இது வந்து அட்ஜெக்டிவாக இங்கே யூஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்க, இட் வாஸ் அன் அமேசிங் மூவின்ற நேமுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு, அமேசிங் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து யூஸ் பண்ணுறோம். ஐஎன்ஜி ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம். எதை டிஸ்கிரைப் பண்ணுது, மூவின்ற இந்த நவுனை வந்து இந்த அட்ஜெக்டிவ் வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. அமேசிங் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுது. புரியுதா? வாஷோட இது என்ன, வாஷிங். V4 ஃபார்ம் வாஷிங். அமேஸ், V4 ஃபார்ம் என்ன, அமேசிங். எடுத்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஐஎன்ஜி வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அமேசிங். வாஷுக்கு இன்னொரு ஃபார்ம் வாஷிங். வேர்பு பக்கத்தில் லாஸ்டில் ஐஎன்ஜி வந்து யூஸ் பண்ணுறோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே, நெக்ஸ்ட் V5 ஃபார்ம். V5 ஃபார்ம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தேர்ட் பர்சன் சிங்குலர், அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுறது. ஹீ ஷீ இட் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஹீ ஷீ இட்டில் என்ன பண்ணணும், வேர்புக்கு பக்கத்தில் எஸ் போடணும், அதுவே இஎஸ் போடணும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அதான். வாக் வாக்ஸ், கோ கோஸ், ஈட் ஈட்ஸ், accepts. எக்ஸாம்பிள் பாருங்க. she asks my phone number. என் தொலைபேசி எண்ணை கேட்கிறாள். ஸோ ஆஸ்க்கு பக்கத்தில் என்ன போடுறோம், எஸ் போகிறோம். ஆஸ்க். she asks my phone number. புரிஞ்சுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா என்னென்னு சொல்லிட்டு? ஸோ என்னென்ன ஃபார்ம் பார்த்தோம், 5 ஃபார்ம் பார்த்தோம். V1 ஃபார்ம்ன்றது என்னது, ஒரு பேஸ் ஃபார்மு. V2 ஃபார்ம்ன்றது ஒரு பாஸ்ட் டென்ஸை குறிக்கக்கூடியது, அதாவது நடந்து முடிந்தது அதை பற்றி சொல்கிறது. V3 ஃபார்ம்ன்றது இருக்கேன், இருப்பேன், இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது V3 ஃபார்மு. V4 ஃபார்ம்ன்றது என்னது, நடந்து கொண்டு இருக்கிறது, நடந்துக்கிட்டு இருக்கிறது. ஸோ கண்டினியூஸாக எந்த காரியம் நடந்து கொண்டு இருக்கோ, கடந்துக்கிட்டு இருக்கோ, ஸோ அதுக்கெலாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், V4 ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். V5 ஃபார்ம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எஸ், அதாவது சிங்குலர் பர்சனுக்கு நம்ம எஸ் சேர்க்கணும். அதுதான் வந்து V5 ஃபார்ம். கிளியர் ஆச்சா? 5 ஃபார்ம் கிளியர் ஆச்சா? டவுட் எதுவும் இல்லைல்ல? ஸோ இதை வந்து எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலான்றதை நம்ம டென்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ இதுதான்
ஃபார்ம் அப்படின்றது தெரிஞ்சிங்க. புரியுதா? கிளியராக இருக்குல்ல? டவுட் எதுவும் இல்லைல்ல? சரி, ஓகே. ஸோ நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோ வந்தாச்சு. அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. ஐ ஹாவ் கால்ட் யூ எஸ்டர்டே அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உன்னை நேற்று அழைத்திருந்தேன். ஓகேவா? நான் உன்னை நேற்று அழைத்திருந்தேன். ஐ ஹாவ் கால்ட் யூ எஸ்டர்டே. ஸோ இது என்ன மாதிரியான வேர்ப் ஃபார்மேட்டில் வருது? V1 ஃபார்மேட்டில் வருதா, V2 ஃபார்மேட்டில் வருதா, V3 ஃபார்மேட்டில் வருதா, V4 ஃபார்மேட்டில் வருதா? எனக்கு தெரியல, நீங்கள் தான் சொல்லணும். ஸோ என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. ஸோ நல்ல பாசிட்டிவாக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ படிங்க, கற்றுக்கிட்டே இருங்க. எவ்ரிதிங் வில் பி பாசிபிள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பை.